ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சான் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்னடா இவன் ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு வந்திருக்கானே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இன்டெல் ஆர்க் A750யோட பெஞ்ச் மார்க்ஸ் பார்க்க போகிறதில்ல, யூசர் ரிவ்யூ கேட்க போகிறோம். ஸோ ஹியர் நம்மளோட எடிட்டர் இருக்காரு. ஸோ ஹலோ ப்ரோ, அப்படியே உங்களை பற்றி ஹலோ மக்களே. ஸோ நான் தான் இந்த சேனலோட எடிட்டர். ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணேன். நான் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஜிபியூ தான் இன்டெல் ஆர்க். அதை பற்றி தான் இங்கே ஷேர் பண்ண வந்திருக்கேன். சரி ப்ரோ, ஃபஸ்ட்டு கேள்வி எல்லாருக்கும் வர கேள்வி, இன்டெல்லா ஏன் அப்படின்ற கேள்வி தான். அதை வந்துட்டு சொல்லிடுங்க. ஓகே, நான் பார்த்த வரைக்கும் யாரும் இன்டெலுங்கிற வார்த்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் என்விடியா, ஏஎம்டி, என்விடியா விசஸ் ஏஎம்டினே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெயின் ரீசன் என்னென்னா, ப்ரைஸ் நல்லா இருந்துச்சு. என்விடியாவை கம்பேர் பண்ணால் ஏஎம்டி நான் கணக்கில் சேர்த்துக்கல, பிகாஸ் எடிட்டிங்க்கு தான் வாங்குகிறேன். ஸோ எடிட்டிங்க்கு வந்து ஏஎம்டி பெட்டர் இல்லைங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் நான் நிறைய இடத்துல சோர்ஸஸில் பார்த்தேன். அது என்னென்னா, ஒரு சில என்கோடிங் அது சப்போர்ட் வந்துட்டு இன்னுமே வரல ஏஎம்டிக்கு. அது உண்மை தான், அது நிதர்சனமான உண்மை. நிறைய இடத்துல நம்மளுமே வந்துட்டு ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்போம், இந்த ஏஎம்டி பற்றி ரிவ்யூ போட்ட வீடியோலையும் சொல்லியிருப்போம். அவன் என்கோடிங்கே வந்துட்டு இந்த 9070 XT அந்த லான்ச்சில் தான் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு சில என்கோடிங் ஃபீச்சர் ஸ்ட்ரீமிங்கெல்லாம் வந்துட்டு நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா அவங்க ஃபுல்லாக கேமிங் ஃபோக்கஸ்டாகவே போகிறாங்க. ஸோ கேமிங் ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஏஎம்டி, இன்டெல் மட்டும்தான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து என்கோடிங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு. எனக்கு ஒன்று இன்டெல் பக்கம் போகணும், இல்லைனா என்விடியா கிட்டே போகணும். ஆனால் என்விடியா கிட்டே போகிற அளவுக்கு அந்த டைம் எனக்கு வரல, பிகாஸ் நான் 3 months இல்லை 2 months பிஃபோர் தான் பிசி பில்டு பண்ணேன். ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த டைமில் எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. 50 சீரீஸ் வந்து லான்ச் ஆகிருந்துச்சு, ஆனால் ஸ்டாக் இல்லை. 40 சீரீஸும் அதுவும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு இருக்கிறதுல வந்து 20K ப்ளஸ் ஏற்றி வித்துட்டு இருந்தான். தினமும் வந்து 1000 எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு டெய்லி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பேன், கம்மியாகுதா பார்த்தா கம்மியாகாது, ஏறிட்டே போகுது. அது இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்குது. இப்போ கூட ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிபிஎல்லாம் லான்ச் பண்ணுறானுங்க, ஆனால் ஸ்டாக் இல்லை. ஸ்டாக்கு கேட்டால் இவங்க எல்லாம் நம்ம ஊரில் அந்த ஸ்கேல்பர் பிரச்சனை கிடையாது, பட் இந்த வெண்டர்ஸே வந்துட்டு அவங்க தான் ஸ்கேல்பரே அவங்க. அதுதான் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 3 ரீசன்னால தான் வந்துட்டு நீங்கள் இதை வாங்கியிருக்கீங்க இல்லையா. ஒன்று வந்துட்டு ப்ரைஸிங், அண்ட் செகண்டிங் வந்துட்டு உங்களுக்கு எடிட்டிங்காக முக்கியமாக வந்துட்டு அதுக்கு என்கோடிங் சப்போர்ட். அதுக்கப்புறம் இன்னொன்று தேர்ட் ரீசன் என்னது, வேறு ஜிபி வாங்குறதுக்கு இது ஃபஸ்ட்டு டைம். என்விடியா வாங்க முடியாது கண்டிப்பாக, ஏன்னா ப்ரைஸிங் அதிகமாக இருக்குது. ஆமாம். சரி, எதுக்கு வாங்கினீங்க அப்படின்ட்டு பேசியாச்சு. இதில் என்ன நல்லா இருக்குது உங்களுக்கு வந்துட்டு இதில்? இப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு ஒரு 2 months யூஸ் பண்ணியிருப்பீங்களா இந்த ஜிபியூ? சரி, இந்த 2 monthsல வந்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் நல்லா இருக்குது இந்த ஜிபியூவில் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணிடுங்க. இதுவே நீங்கள் வந்து இது 2 வருஷத்துக்கு முன்னாடி, இது லான்ச் ஆகி 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி இது கேட்டிருந்தீங்கன்னா இதை வாங்கவே வேணான்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்போ வந்து டிரைவர் சப்போர்ட் இல்லை, அப்போ தான் வந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸும் மட்டமாக இருந்துச்சு. இதுக்கு வந்து அவ்வளோ காசு கொடுத்து என்விடியாவே போயிருக்கலாம் அந்த மாதிரி தோணும். பட் இப்போ நான் 2 வருஷம் கழித்து யூஸ் பண்ணுறதுனால டிரைவரே வந்து ரொம்ப மெச்சூர் ஆயிடுச்சு. என் யூஸ் என்னென்னா டாவின்சி. ஸோ டெடிக்கேட்டட் ஜிபியூவில் இட் ஒர்க்ஸ், அதான் நான் சொல்லுவேன். டிரைவர் சப்போர்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. இன்னொன்று கேள்விப்பட்டேன் என்னென்னா, டிரைவர் சப்போர்ட் இப்போ நிறைய அப்டேட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸும் லான்ச் டைம்லேருந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உண்மை தான். அது வந்துட்டு இன்ஃபேக்ட் நீங்கள் ஆர்க்கு மட்டும் அப்படின்றத விட இதுலேயுமே என்விடியா, ஏஎம்டி எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த டிரைவர் இனிஷியல் லான்ச் வந்துட்டு கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நிறைய கிராஷஸ் இருந்துச்சு. ஈவன் நம்ம 50 சீரீஸ்லேயே பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு நிறையவே பேசியிருப்போம். அதுலேயுமே வந்துட்டு டிரைவர் இஷ்யூ வந்துட்டு இருந்துச்சு இனிஷியல் லான்ச் டைமில். அதே மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு ஆப்வியஸ்லி. அதனாலேயே வந்துட்டு இதுக்கு ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. முக்கியமாக இது வந்து இன்டலோட ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுங்கிறனால நிறையாவே பேக்லாஷ், பட் கிரிட்டிசிசமும் வந்துச்சு. இது ஃபஸ்ட்டு ஜிபியூ வச்சு என்னால் இவ்வளோ யூஸ் பண்ண முடியுதுன்னா எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ அவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. லைக் இன்னும் என்விடியா, ஏஎம்டி எல்லாம் தாண்டி வரணும். பட் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் அட்டம்ப்டே வந்து இவ்வளோ நல்லா இருக்கிறதே நான் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஆனாலுமே எனக்கு என்ன ஒரு கேள்வியாக இருக்குன்னா, இவ்வளோ நல்லா இருக்க ஜிபியூவை ஏன் யாருமே வந்துட்டு அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டுறாங்களோ, அவ்வளோவா யாரும் இது சூஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. செகண்ட் விஷயம் வந்துட்டு, என்ன தான் ஏஎம்டி, என்விடியாலாம் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது, பழைய ஜிபியூஸே வந்துட்டு விலை அவ்வளோ ஏற்றி விற்றாலும் இது ஏன் அவ்வளோ அவைலபிளாக இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. புதுசாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு நம்பிக்கை வராமல் இருக்கலாம். லைக் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஜென், செகண்ட் ஜென் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு யாரும் அவ்வளோ சூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் இன்டெல் சிபியூஸில் பஞ்சாயத்து ஆச்சு. ஆமாம், அந்த 13, 14 ஜென் இல்லையா, அதுதான். சரி, இப்போ வந்துட்டு என்ன அதில் நல்லா இருக்குது அப்படின்றத பற்றி பேசிட்டோம். அதில் என்ன நல்லா இல்லை இதை பற்றியும் பேசணும் இல்லையா. நான் நல்லா இருக்கிறத மட்டும் சொன்னேன் என்ன ப்ரோ? வேறுபட்ட
கேட்பாங்க. ஸோ நல்லா இல்லாததுலாம் என்ன அப்படின்ட்டு அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு அவ்வளோ நல்லா இருந்தெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒன்றே ஒன்று தான், லைக் வந்து நான் கேம்ஸ் வந்து அல்ட்ரா செட்டிங்ஸில் விளையாடும்போது கிராஷ் ஆச்சு. ஸோ என்னென்ன கேம்ஸு? கோஸ்ட் ஆஃப் சுஷிமா விளாண்டேன். ஸோ அல்ட்ரா செட்டிங்ஸில் என் மானிட்டரோட மேக்ஸிமமே வந்து 75 FPS தான். பட் அல்ட்ரா செட்டிங்ஸில் எனக்கு வந்து 60-65 தாண்டிச்சு. பட் நடுவில் வந்து என்னன்னு தெரியல, கிராஷ் ஆச்சு. ட்வைஸ் கிராஷ் ஆச்சு. பிசியே வந்து ரீபூட் ஆகிற மாதிரி. அது வந்து ஜிபியூ இஷ்யூவாக தான் மோஸ்ட்லி இருக்கும். பிகாஸ் அந்த VRAM வந்து 8 GB தான். ஸோ அந்த லிமிட்டை தாண்டி இருக்கலாம்னு எனக்கு ஒரு அசம்ஷன். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து அந்த ரேம் ஸ்டெபிலிட்டி அந்த எக்ஸ்போ போட்டதுனாலே எனக்கு வந்து AMDங்கிறனால எக்ஸ்போ. ஸோ அதனாலே எனக்கு இஷ்யூ இருக்குது. அப்புறம் CPU வந்து அண்டர் வோல்ட் பண்ணேன். ஸோ அதனாலே வந்து நிறைய வாட்டி கிராஷ் ஆச்சு. ரைட், அதுக்கப்புறம் பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மக்களே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து ட்ரையல் டேரை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் அந்த மெல்லிசான கோட. பட் அப்போவும் வந்து கிராஷ் ஆச்சு நடுவில். இப்போ பரவாயில்ல, ஸ்டார்டிங் சூப்பர் வாங்கி 2 வாரம் கிராஷ் ஆச்சு. ஸோ அதில் நடந்தது தான். மேபி அது GPU பிரச்சனையா இல்லை. டுஷிமா வந்துட்டு கொஞ்சம் ஹெவியான கேம் தான். இப்போ ரீமாஸ்டர் தானே சொல்கிறீங்க? இப்போ ரீசெண்டாக டேரக்டர்ஸ் கட் தான் வந்துட்டு நானுமே இது பண்ணேன். நான் என்னோட 1650 லேப்டாப்பில் ஓட்டினேன். அது வந்துட்டு 1080 மிடில் வந்துட்டு எனக்கு 60 வந்துச்சு. பட் அப்பப்போ ட்ராப் ஆகும். பட் ஓகே, அது வந்துட்டு கொஞ்சம் ஹெவியான கேம் தான் ஆப்வியஸ்லி இந்த ஜென்னில். வாட் இஸ் பேட்னா வந்துட்டு கேம் ஸ்டெபிலிட்டி இல்லை. லைக் ஒரு சில கேம்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த கேம்ஸ்லலாம் வந்துட்டு நமக்கு AMDயில் FSR, NVIDIAவில் DLSSன்னு இருக்கே, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குது? அது நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதில் வந்து XeSSன்னு சொல்லிட்டு அப்ஸ்கேலிங் மெத்தட் ஒன்று இருக்குது. அது ஃப்ரேம் ஜென்ரேஷனும் இருக்குது, அப்ஸ்கேலிங் இருக்குது. பட் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. பட் அதுவும் வந்து AMD, FSR, DLSSக்கு கொஞ்சம் கீழே அந்த மாதிரி கம்பேரபிளாக இருக்குது ஆக்சுவலி. சரி, A750 வந்துட்டு இந்தியாவில் தான் வாங்கினீங்க இல்லையா? பட் இப்போ வந்துட்டு எதுவுமே அந்த B580 அதெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. ஓகே, B580 ஓகே, இது கொஞ்சம் கான்டெக்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஆக்சுவலி இன்டெல்லில் வந்து 2 சீரீஸ் விட்டுருக்காங்க. ஸோ இது நான் வாங்கினது ஃபஸ்ட்டு சீரீஸ் A சீரீஸ். ஸோ A750 என்னோடது. இதை விட ஹையர் எண்டு வந்து A770. அதுக்கப்புறம் செகண்ட் சீரீஸாக இந்த 2024 or 2025 ஜான்வரியில் இன்னொரு விட்டாங்க, பேட்டில் மேஜ்னு சொல்லிட்டு B சீரீஸ். தான் விட்டாங்க. ஆமாம், எண்டில் விட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 4 months ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேட்டில் மேஜ் வந்து ரிலீஸ் ஆகி 4 months ஆச்சு. இன்னும் வந்து இந்தியாவில் ரிலீஸ் பண்ணல. யார்கிட்ட கேட்டாலும் இன்னும் வரலப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லோக்கல் ஸ்டோரில் கேட்டு பார்த்தேன். ஆக்சுவலி என் பிளானே அது வாங்குறது தான். பிகாஸ் இந்த சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் அது இதை விட இந்த ஜென்ரேஷனை விட நிறையவே ஜென்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ என் மெயின் டார்கெட் 50 சீரீஸில் வந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்லை, கிள்ளி கொடுத்த மாதிரி அந்த மாதிரி நல்லாவே கொடுத்தா. ப்ரைஸிங்னு நிறைய பேரும் வந்துட்டு இந்த ப்ரைஸிங் விஷயத்தில் தான் வந்துட்டு கேள்வி கேட்பாங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் என்ன வருது உங்களுக்கு? நீங்கள் வாங்கினப்போ உங்களுக்கு ப்ரைஸிங் என்ன? அண்ட் இப்போ கரண்ட்டில் வந்துட்டு 580யோட ப்ரைஸிங் என்ன? வேர்ல்டு வைடு லான்ச் ஆனது என்ன ப்ரைஸிங்கு? அண்ட் இந்தியாவில் என்ன அதோட கன்வர்ஷன் என்ன அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகே, ஸோ நான் வாங்கினது A750 8GB VRAM 18,500 கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஆனால் இப்போ பார்த்தா கொஞ்சம் வேரி ஆகிருக்கும். ஆக்சுவலி அது MSRP ரேட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஒரு $30 $40 கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலி. இந்த B580யோட MSRP வந்து $250 வருது. ஸோ அது INRல போட்டால் 21,000 வருது. ஸோ அதையும் வந்து ஒரு $40 $20 கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா சேம் அதே ப்ரைஸில் வருது. ஸோ இதை விட A770 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இந்த B580 சேம் A750க்கு அளவுக்கு வருதுன்னா அது எவ்வளோ ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக. ஆனால் அது இந்தியாவில் இல்லை. ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆகிறப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் ரொம்பவே இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பட் அகெயின் இன்னொரு ஃபேக்டர் என்ன நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோவா இன்டெல் GPUs யாரும் போகிறதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு டிமாண்ட் கம்மியாக இருக்கிறதுனால இதே தான் நான் லோக்கல் ஸ்டோரில் போய் கேட்டப்போ இதான் சொன்னாங்க, யாருக்கு வாங்குறது இல்லைப்பா, அதனால தான் ஸ்டாக்கே இல்லை, நீங்கள் கேட்டீங்கிறதுனால தான் நான் ரொம்ப அலைஞ்சு வாங்கி கொடுத்தேன், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆர்க்கே வாங்க வந்தீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோ மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிச்சாச்சு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. இப்போ போட்டியில் இருக்க AMD NVIDIA ப்ரைஸிங்லாம் கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளவோ பரவாயில்ல இந்த ப்ரைஸ். இது எதை வச்சு கம்பேர் பண்ணலான்னா NVIDIAவில் இருக்கிற 4060 அந்த ரேஞ்சில் இருக்க GPUs வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். எவ்வளோ 4060 கண்டிப்பாக அது 4060லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 35-40,000 கிட்ட வரும் இல்லையா?
இது எவ்வளவோ பரவாயில்ல, half the price தான் ஆமாம், இருக்கு. இன்ஃபேக்ட் half the priceல கம்பேரபிள் பெர்ஃபார்மன்ஸ் வருது அப்படின்றப்போ வந்துட்டு ஒரு இட் இஸ் அ கிரேட் திங். சரி, ஓகே, ஃபைனல் செக்மெண்ட் வந்தாச்சு. ஃபைனல் வேர்டிக்ட். நீங்கள் வந்துட்டு இப்போ சப்போஸ் நான் உங்ககிட்ட வந்து ப்ரோ நான் இந்த மாதிரி எடிட்டிங் மட்டும் ஒரு பிசி வாங்க, எப்பயாவது அக்கேஷனலாக கேமிங் பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? சஜஸ்ட் பண்ணாலும் இன்டெல் ஆர்க்லேயே வந்துட்டு ஒரு 2 வேரியன்ட் இருக்கு இல்லையா, அதில் எந்த வேரியண்ட்டை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து A770 சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் இதை விட ஒரு 10% அவ்வளோதான் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் அதில் இருக்கிற VRAM வந்து உங்களுக்கு எடிட்டிங்க்கு நல்லா யூஸ் ஆகும். டபுள் த VRAM இருக்கு இல்லையா, டபுள் த VRAM 16 GB இருக்குது. ஸோ அது அதோட ப்ரைஸ் வந்து 30K. ஸோ உங்களுக்கு 30Kலே வந்து உங்களுக்கு 16 GB VRAM கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது NVIDIA கண்டிப்பாக கம்பேர். கண்டிப்பாக. A750 ஏன் போவேணான்னு சொல்கிறேன்னா, நான் வந்து ரொம்ப பட்ஜெட்டில் இருந்ததுனால பண்ணேன். ஏன்னா ஃபுல் பட்ஜெட்டே வந்து CPU அந்த மாதிரி நான் போயிட்டேன். ஏன்னா டெவலப்மெண்ட் அந்த மாதிரி நான் சைடும் பண்ணுவேன். ஸோ எனக்கு CPU மல்டி கோர்லாம் வேணுங்கிறனால CPU சைடு நிறையா ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு GPU அலோகேஷன் இல்லாதனால நான் A750க்கு போயிட்டேன். ஸோ எனக்கு 8 GB போதும் இப்போதைக்கு, அப்புறமா கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி இது வாங்கிட்டேன். பட் இப்போ நீங்கள் வாங்குறீங்க, அப்கிரேட் பண்ண மாட்டீங்க, ஒரு 3 to 4 இயர்ஸ் அப்கிரேட் பண்ண மாட்டிங்கன்னா A770 போகிறது பெஸ்ட்டு. இன்னும் பெட்டர், நீங்கள் வந்து பேட்டில் மேஜோ இந்தியாவில் ரிலீஸ் பண்ணால் பெஸ்ட்டு, இல்லை பேட்டில் மேஜுக்கு அப்புறம் செலஸ்டியல்னு ஒரு அடுத்த C சீரீஸ் வருது. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் வாங்குறதுனா இன்னும் பெட்டர். ஏன்னா அது 3rd ஜென்ருங்கிறனால இதை விட 3 times பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் இருக்கும், வித் சேம் ப்ரைஸில் இருக்கும். சரி, அப்படியே வந்துட்டு கண்டிப்பாக இது நிறைய கமெண்ட்ஸ் வரும், உங்களோட பிசி ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்ட்டு. அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், அது நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டாக, இதுதான் மக்களே நமக்கு இன்டெல் ஆர்க் 750யோட யூசர் ரிவ்யூ. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி வந்துட்டு நம்ம பாட்காஸ்ட்டும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டாக, ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.